ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கெடுத்து கொள்ளாதே. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. ஒரு துளி விஷம் முழு உணவையும் கெடுத்து விடுகிறது. ஒரு துளி சயனைடு ஒருவரை மரணமடைய செய்கிறது. ஒரு அணுகுண்டு ஒரு பெரிய பட்டணத்தையே அழித்து விடுகிறது. இப்படித்தான் மூடனுடைய வாயானது அவனுக்கு மாபெரும் கேட்டை உண்டாக்குகிறது என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். குடிகாரன் தன் சரீரத்தை கெடுக்கிறான், தன் குடும்பத்தை கெடுக்கிறான், தன் ஊரையே கெடுக்கிறான். இப்படி தாங்களும் கெட்டு சமுதாயத்திற்கும் கேடு செய்கிறவர்கள் ஏராளமான பேர் உலகில் உண்டு. அநேகர் தங்கள் வாயினால் தங்களுக்கே கேடு உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். வீணான பேச்சுக்கள், அவதூறுகள், பொய்யான சம்பவங்கள் எல்லாவற்றினாலும் சமாதானத்தை கெடுக்கிறார்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அநேகர் கேலி, கிண்டல், பரியாசம் என்று மற்றவர்களை புண்படுத்தி விடுகிறார்கள். நகைச்சுவை என்ற பெயரில் அடுத்தவர் மனதை வேதனைப்படுத்தி விடுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே என்றும், பாவிகள் வழியில் நில்லாதே என்றும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்றும் எச்சரித்தார். 1 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அன்போடு அருமையாக வழிநடத்தி வந்தார். காலைதோறும் தேனிட்ட பணிகாரம் போன்ற மன்னாவை பொழிந்தார். கண்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்த்தார். மேக ஸ்தம்பங்கள் அவர்களுக்கு நிழல் கொடுத்தது. அக்கினி ஸ்தம்பங்கள் இரவிலேயும் வழிகாட்டினது. அவர்களுடைய வாய் சும்மா இருக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாக பேசினார்கள். இதனால் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் வனாந்தரத்திலே மடிந்தார்கள். சிலர் வாயை திறந்து எல்லாரையும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாய் பேசுவார்கள். இதன் மூலம் தங்கள் மேலும் தங்களுடைய குடும்பத்தின் மேலும் கேட்டையும் சாபத்தையும் வரவழைத்துக் கொள்வார்கள். சிலர் எப்பொழுதும் பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய படிப்பு, குலம், கோத்திரம் ஆகியவற்றை பற்றி பெருமையாக பேசி மற்றவர்களை தாழ்த்தியும் எடுத்தெறிந்தும் அற்பமாய் எண்ணியும் பேசுவார்கள். இதனால் தங்கள் மேலே தாங்களே தேவ ஆக்கினை அள்ளி கொட்டிக் கொள்வார்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். யாக்கோபு 3:14. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10 என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பூமியிலே வாழ்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய வாயின் வார்த்தைகளின் மேல் கவனமாயிருங்கள். இன்றைய நினைவிற்கு யாக்கோபு 3:5. நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இன்றைய நினைவிற்கு காலை உன்னத பாட்டு 4 மற்றும் 5ஆம் அதிகாரங்கள், மாலை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் நாவை
கர்த்தருடைய வசனத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.